வாடா நல்லவனே, படத்துக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டியா? முதல்ல அண்ணனை கூப்பிடு. ஏன் உனக்கு வாயிலையா? நீயே கூப்பிடு. அண்ணா அண்ணா. சொல்லுடா. என்னடா கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்க? ஏய் ரேணுகா, நீ உள்ள போ. நான் ஏன் போகணும்? நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ உள்ள போறியா? அப்படியே ராணுவ ரகசியமா பேச போற? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். ரேணுகா, நீ உள்ள போமா. அவன் தான் ஏதோ பேசணும்னு சொல்றான்ல. அண்ணனுக்காக போறேன். வேலை கிடைச்சதுல இருந்து ரொம்ப தான் சீன் போடுறேன். பாத்துக்கிறேன். தள்ள பெரிய இவரு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. ஏய், ஒரு நிமிஷம் இருடா. சொல்லு ஈஸ்வரி. எங்க, நான் வாஷ்ரூம் போகணும். என்ன வாஷ்ரூம் வரைக்கும் விடுறீங்களா? சரி. பார்த்து. இரு செந்தில், நான் போயிட்டு வந்துடுறேன். ரேணுகா, ரேணுகா. என்னடா? அன்னைக்கு என்னாச்சு? ஏன் காலில் கட்டு போட்டிருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா, கடைக்கு போ சொன்னதுக்கு அண்ணனை போ சொல்லுங்கன்னு கிளம்பி போனல. அண்ணன் அண்ணியும் பைக்ல போய் கீழே விழுந்து அன்னைக்கு கால்ல அடிபட்டுருச்சு. ஒரு வாரத்துக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ போயிருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. ஆனா சார் தான் பெரிய ஆபீசர் ஆச்சே. மல்லிகை கடைக்கெல்லாம் எப்படி போவீங்க? ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. வீட்டுல சும்மா தானே இருக்குன்னு நீ யார சொன்னியோ அவராலதான் சும்மா இருந்த நீ இப்போ ஒரு வேலையில இருக்க. இப்போவும் அம்மா அண்ணங்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் வேலைக்கு கொடுத்த 25 லட்சம் தான். உனக்காக தான் அண்ணன் இன்னைக்கு ஒரு பழிய சுமந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படுது. உனக்கு அந்த நன்றி உணர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு அண்ணனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத. அது போதும்.